குறிப்பை மீண்டும் அழுத்தவும். கடவுளின் விருப்பம். சாஸ்திரி விசாரணைக்கு உட்படுத்த மறுத்துவிட்டார். யோவான் அவர்கள் சொல்வது பரலோக ராஜ்யம் அருகில் வந்துவிட்டது என்று மாற்றம் செய்யுமாறு அறிவிக்கிறார். இந்த பிரசாரம் காட்டில் ஒலிக்கிறது என்று எசாயா நூலில் எழுதப்பட்டுள்ளதைப் போல் இந்த பிரசாரம் பற்றிய செய்தியை யோவான் அறிவிக்கிறார். மத்தேயு 3:11 நான் நீரில் உங்களுக்கு பாபத்தை செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் என் பின்னால் வருபவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய செருப்புகளை தூக்குவதற்கு கூட நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு பாபத்தை அளிப்பார். அன்புள்ள தேவனின் மக்களே, நீரில் பாபம் பெற்ற போது நாம் இந்த உலகத்தில் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறோம். இயேசு பிரபு என் இரட்சகர் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்து பிரபுவுக்காக பலரிடையே சாட்சிகளாக நின்று பிரபுவை ஏற்றுக்கொண்டு தேவனின் திட்டத்தை நிறைவேற்றும் பணி நம்மிடம் உள்ளது. நாம் அந்த வகையில் பாபம் பெறுகிறோம். அதுவே இந்த உலகில் பிரபுவுக்காக தியாகம் செய்த விதத்தை காட்டும். நீரின் பாபம் சக்தி வாய்ந்தது. ஆவியால் பரவுகிறது. உன் ஆவி தூய்மைப்படுத்தப்படுகிறது. அந்த நெருப்பு, அந்த ஆவியினால் நீ பரிசுத்தப்படுவாய். தேவனின் ஆவி உனக்கு முன்பே தேவனால் ஊற்றப்படுவான். பரிசுத்த ஆவியின் பரவல் சத்தம் பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவி நீ கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரம்ப வேண்டும். நிரம்ப முடியாதவன் என்பவன் அல்ல. நிரம்பி ஆவியில் பரவல் பெற்று தீர வேண்டும். அக்னி பரவல் என்பது என்றால் சிரமங்கள், பழிகள், அவமானங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் இவை அனைத்தையும் நாம் சகிக்க வேண்டும். அதேபோல் பேதுரு எழுதிய முதல் கடிதத்தில் அழியும் பொன்னும் அக்னியால் சுத்திகரிக்கப்படுகிறது அல்லவா? அதைவிட உங்கள் விசுவாசம் என்று கூறினார். அக்னியில் சுத்திகரிக்கப்படும் போலவே நம் விசுவாசமும் அக்னியில் வலி அனுபவிக்கப்பட வேண்டும். சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பழிகள், அவமானங்கள் இவை அனைத்தும் ஒரு பரிசோதனை. நீரின் பரவல் எவ்வளவு அவசியமோ பரிசுத்தத்திற்கான பரவலும் அதே அளவு அவசியம். அக்னியின் பரிசோதனையும் அதே அளவு அவசியம். இந்த மூன்றும் உயிரும் உடலும் ஆண்டவரின் வருகைக்கு தயார் செய்யும். பழி சுமப்பவர்களாக தேவனின் முன்னிலையில் நிறுத்தும்.